இந்த இனிய மங்களகரமான நிகழ்ச்சியில் வாழ்த்துரைப்போர் பட்டியலை பார்த்தால் உங்களிலே பல பேர் எழுந்து போய்விடுவீர்கள். ஏனெனில் மணக்கும் சுவையான அசைவ பிரியாணி தயாராகி இருக்கிறது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை பிரியாணி சாப்பாட்டை ரத்து செய்து விட்டாரோ, கூட்டம் கலைந்து போய்விடும் என்று ஒருவரும் எழுந்து போகாமல் உட்கார்ந்து இருக்கிறார்களே என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஆந்திராவில் நடக்கிற கல்யாணமே வேற. நடுச்சாமத்துக்கு பிறகுதான் பொண்ணு மாப்பிள்ளையே மேடை கொண்டு வருவாங்க. அர்த்தராத்திரிக்கு பிறகுதான் கல்யாணமே நடக்கும். விடிய காலம் 2 மணி 3 மணி. நானும் என் துணைவி ஆரம்பித்தவர், என்னுடைய உயிர் நண்பர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியும் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலயத்தினுடைய அலங்காவல் குழு தலைவருமான என்னுடைய உயிர் நண்பருடைய மகன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். விடிய காலம் 2 மணிக்கு கல்யாணம். அது ஒரு வழக்கம். இந்த கோயம்புத்தூர்காரங்க எப்படி தெரியுமா, கெட்டிக்காரங்க, நல்ல பண வசதி இருக்கும். 6 to 7 கல்யாணம், 7 மணிக்கு பிரேக்பாஸ்ட், மத்தியானம் சாப்பாடெல்லாம் கிடையாது. ரொம்ப கட்டிக்காரங்க. காலைல 6 மணிக்கே கல்யாணம், 7-7:30 இருந்து பிரேக்பாஸ்ட், சிற்றுண்டி முடிஞ்சிடும். சொந்தக்காரங்க மட்டும் மத்தியானம் 50 பேர் இருந்து சாப்பிடுவாங்க. இங்க என்னன்னா, நீங்க வைக்கிறது ரெட்டிப்பு செலவு. காலை எல்லாருக்கும் டிஃபன் போட்டாங்க, அது பிறகு நண்பர்கள் உணவு. அதுவும் ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாண தம்பதிகளை வாழ்த்தக்கூடிய தகுதி பெற்றவன் நான். என்ன தகுதி? என்னை போல் என் துணைவியார் ரேணுகாதேவியை போல ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெற்றவன் நான். அதனால் தான் என்னுடைய 4 வால்யூம்ஸ், my whole life achievement, I have dedicated to my spouse, Miss Renuka Devi, for her extended cooperation and courage during all my trials and tribulations. என் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தான் தாங்கிக் கொண்டு ஒரு நகையோ புடவையோ கேட்காமல், எப்படி ஒரு இல்லற வாழ்க்கை யாருக்கு அமையாது, அதுபோல உங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் மன அளவிலே நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்து இருந்தால் இப்படி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பெருமைப்படணும். பொண்ணோட அப்பா அம்மா என்னடா இன்னொரு ஸ்டேட்ல ஒண்டி கொடுக்குறோம் அப்படி யோசிக்காம வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அவங்க சந்தோஷப்படவும் உங்கள் இல்லற வாழ்க்கை மிக நிறைவான இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த இலக்கியங்கள்ல இருந்து பேச ஆரம்பிச்சா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த ஆள் விடமாட்டான் போல் இருக்கு மைக் கிடைச்சா அப்படின்னு நினைப்பேன். நிறைய கல்யாணங்கள் நான் பார்த்திருக்கேன். இதே மண்டபத்துல, சௌபாக்கியா ஹால்ல, நம்ம விநாயகர் ரமேஷ் மண்டபத்துல வாழ்த்த ஆரம்பிச்சு பாதி நேரத்துல அப்படி போயிடுவாங்க. 9 மணிக்கு சாப்பாடு என்ன மிஸ் ஆயிரும். மணி 12 ஆக போகுது, ஒரு ஆள் எந்திரிக்கல. அது எனக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு அல்ல, இந்த திருமணத்துக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு, நம்முடைய ரமேஷுக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு, ஆந்திராவிலே இருந்து வந்து பெண் கொடுத்திருக்காங்களே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு. All our respects and regards reach you. இப்ப யூடியூப்ல பேச்ச பார்த்துட்டு என்கிட்ட பிளைட்ல சொல்றாங்க, 94 நீங்க நடைபெற வந்தீங்க கன்னியாகுமரியில இருந்து, வர்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அதை யூடியூபும் கிடையாது, சோசியல் மீடியாவும் கிடையாது, டிவியும் கிடையாது. எந்த மக்களுக்கும் அந்த கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்க நம்மால் இயலவில்லை. ஆனால் திரண்டு வந்தார்கள், என்னோடு நிலைத்து நிற்கிறார்கள். ஒரே காரணம் தான், இவர் கேபினட் மந்திரி வாங்கி இருக்கலாம்ல,
எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கலாம்ல. பல பேர் கேட்கிறாங்க, நான் எடுத்த முடிவுதான் 100% சரி. நான் கேபினட் மந்திரியாக இருந்தால் இயக்கத்தில் கஷ்டப்படும் தொண்டர்கள், தலைவருக்கு என்ன சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டர், பெரிய அரண்மனை, காரு, ஒரு இடமெல்லாம் பிளேனு, அவருக்கு தான் சௌரியம் இருக்கு. நம்ம இங்க இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கே காட்டிலை மேட்டிலையும். தொண்டர்கள் வருந்துவார்கள் என்பதனால் ஒரு காலம் நான் அமைச்சர் ஆக மாட்டேன் என்று சொன்னேன். அதில் நான் உறுதியாக இருந்திருக்கிறேன். அவர்களும் நம்ம தலைவருக்கே ஒரு பதவியும் இல்லை, நமக்கு கவுன்சிலர் கிடைக்காட்டா என்ன என்று என்னோடு இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களே, இங்கே வருகிற கட்சியுடைய நிர்வாகிகளே, இந்த இயக்கம் பொலிவோடு வளரும். காரணம், ஊழலை அறவே களைந்து எறிய வேண்டும். அதுதான் புற்றுநோய் அரசியலுக்கு. அதை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இன்றைய முதலமைச்சர் என் அருமை சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அதில் முயற்சிக்கிறார். லட்சங்கள் கோடிகள் கைமாறிய அதிகாரிகள் இருக்கிறார்கள், நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். மாசம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே வீட்டிலே கொட்டு படம் கூட்டியதே அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் என்ற முடிவோடு எந்த ஃபைலையும் நகர்றது கிடையாது, எந்த கோப்புகளும் நகர்றது கிடையாது. They want to paralyze the government. இந்த அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். நான் மாண்புமிகு முதல்வரிடம் சொன்னேன், அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து முக்கிய இலாக்காக்கள் இருந்தவர்களை விடுவியுங்கள். புதிதாக வந்த IAS ஆபீசர்ஸ்ல யார் ஹானஸ்டா இருப்பான அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க என்று நான் அவரிடத்திலே என்னுடைய கருத்தாக சொன்னேன். இந்த பகுதி அரசியல் விழிப்புணர்வு பெற்ற பகுதி கோவில்பட்டி. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுடைய கோட்டை, திராவிட இயக்கத்தை வளர்த்த கோட்டை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், நான் வள்ளுவர் கோட்டத்தை உங்களை எதிர்பார்க்கிறேன் என்பதையும் சொல்லி, மணமக்கள் நீங்கள் தொடக்கத்தில் கூறியது போல நீடூழி வாழ வேண்டும். எல்லா செல்வங்களும் பெற்று, மக்கள் செல்வத்தையும் பெற்று, பொருளாதாரத்திலும் நீங்கள் உயர்ந்து, நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கும் போது, சாப்பாடு ஒண்ணும் காலியாகல, விசாரிச்சுட்டேன். நிறைய பேர் சாப்பிடுறதுக்கு இருக்கு, பொறுமையா போய் நல்லா சாப்பிடுங்க. அருமையான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம பழையபடி மீண்டும் ஒரு முறை I extend my hearty welcome and thanks to the family members and relatives of bride Rishida. Thank you.